மகா கந்த சஷ்டி 5வது நாளோட பூஜை தான் நீங்க பார்க்க போறீங்க. எப்பயும் போல பூஜைக்கு எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, சாமிக்கு போட்ட காஞ்ச பூவெல்லாம் வந்து எடுத்தாச்சு. காலையிலேயே வந்து அத எடுத்துட்டு, இந்த பூ வந்து நம்ம குப்பைக்கு போடுறதுக்கு பதிலா ஏதோ மரத்தடியில நம்ம போட்டாலோ, இல்லைனா வந்து வீட்ல வந்து இந்த மாரி ஏதாவது நான் மாடியில வந்து கம்போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில கூட நம்ம வந்து சேர்த்துட்டு வந்து வச்சுக்கலாம். சாமிக்கு போட்ட பூவெல்லாம் நம்ம தனியா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு, இந்த மாரி வந்து போட்டுட்டா நல்லது. இது வந்து போட்டதுனால நம்மளுக்கு வந்து செடிக்கும் உரமா ஆகும். சேம் டைம் வந்து குப்பையில போட்ட மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் இந்த துளசி செடி பாருங்க, எவ்வளோ நல்லா செழிப்பா வளர்ந்துருக்குல்ல இந்த மழையில. நான் மாடிக்கு போகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் துளசி எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து பெரிய கிருஷ்ணர் இருக்கு இல்லையா, அந்த கிருஷ்ணருக்கு வந்து நான் தினம் வச்சு பூஜை பண்ணிவிடுவேன். அப்புறம் எப்பயும் போல தான் நம்ம வந்து அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு, எல்லா விதமான அபிஷேகமும் பண்ணியாச்சு. பிரசாதம் பார்த்திங்கன்னா தினம் என்ன பிரசாதம் வைக்கிறதுன்னு அதுவே ஒரு குழப்பமாகவே இருக்குது. அதனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பாலும் அவலும் சேர்ந்த மாதிரி வந்து ஒரு பிரசாதம் வந்து செஞ்சேன். ரொம்ப சிம்பிளான வந்து பிரசாதம் அது. பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுட்டு அவல் கொஞ்சம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த அவலை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதில் போட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு சாமிக்கு பிரசாதம் நெய்வேத்தியம் வச்சிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான பிரசாதம். கந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது நம்ம தினம் பூஜை பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து சாமிக்கு வந்து ஏதாவது வந்து நம்ம பாராயணம் பண்ணணும். நம்ம திருப்புகளோ, வேல்மாறல், கந்த சஷ்டி அந்த மாதிரி வந்து எது வேணாலும் வந்து சாமிக்கு வந்து பாராயணம் பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணால் அது வந்து முழுமையாக வந்து சேரும் அந்த பூஜையோட பலன் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து பெசன் நகரில் இருக்க அறுபடை வீடுக்கு போய் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருக்கேன் போகணும்னு, ஆனால் போகவே முடிய மாட்டேங்குது. ஸோ வந்து ஃபைனலாக வந்து நான் அந்த 5வது நாள் வந்து எப்படியோ வந்து ஒரு வழியாக வந்து நான் போயிட்டேன் நான். இப்போ நீங்கள் ஓம்ன்ற ஒரு போர்டு பார்த்தீங்க இல்லையா, அதில் இருக்கிற மாதிரி தான் இங்கே வந்து முருகரோட சன்னதி வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அறுபடை வீடு அப்படின்னா நம்ம 6 ஸ்தலங்கள், முருகரோட கோவில் வந்து 6 ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, அந்த அத்தனை ஸ்தலங்களும் ஒரே இடத்துல வந்து இங்கே வந்து இருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பழமுதிர்ச்சோலை. இதுதான் ஃபஸ்ட்டு முருகர். அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து அடுத்தடுத்த முருகர் சன்னதி வரும். இங்கே வந்து விளக்கேற்றுற இடம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா 6 விளக்கு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் 2 தான் வந்து ஏற்றினேன். எனக்கு தெரியல, ஏன்னா 6 முருகனுக்கு அந்த அறுபடை வீடுனால 6 விளக்கு வந்து இங்கே ஏற்றிட்டுருக்காங்க. நம்மளும் அடுத்த வாட்டி வந்து 6 விளக்கு போட்டுற வேண்டியது தான். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2002 வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. நான் 2003 இல்லை 2004 வந்தப்போ இந்த கோயில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப அப்படியே புதுமையாக இருக்கும் இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா. ரொம்ப புதுசாக வந்து நான் பார்த்தேன். ஏன்னா அறுபடை வீடுமே வந்து இதே ஒரே இடத்துக்கு வந்தாலே போதும். இந்த அறுபடை ஸ்தலங்கள் வந்து நம்ம போவே தேவையில்லை, இந்த ஒரு கோயிலுக்கு வந்தாலே போதும். அந்த மாதிரி வந்து அவ்வளோ அழகாக வந்து கட்டியிருந்தாங்க இந்த கோயிலை வந்து. எதிரிலே பார்த்தீங்கன்னா கடல் வந்து இருக்கும். ஸோ கடல் பக்கத்தில் இந்த முருகர் கோயில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கோயிலை. இந்த கோயிலை வந்து நான் 2 வாட்டி வந்து என் பசங்களோட வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், பாடியிருக்கோம் நாங்கள். இது அடுத்த சன்னதி திருப்பரங்குன்றம். நான் வந்து கந்த சஷ்டி 5வது நாளில் வந்து போனேன் இந்த கோயிலுக்கு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டேவாக இருந்தது. ஸோ சண்டே வந்து சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே சண்டே வந்து ஆஃபீஸ் எல்லாம் லீவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லோரும் குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க. அதனால் கொஞ்சம் நல்லாவே க்ரௌடாக இருந்தது. அடுத்து நீங்கள் பார்க்குறது தான் பழனி. நம்ம பழனி ஆண்டவரை பார்க்குறீங்களா, எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு சன்னதிலையும். இப்போ நீங்கள் பார்க்குறது இடும்பன். இடும்பனை அழித்த இனியவேல் முருகா அப்படின்னு கந்த சஷ்டியில் வரும் இல்லையா, அதுதான். ஸோ வந்து இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பெருசாக வந்து இருக்கும். தனித்தனியாக வந்து சன்னதி இருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன், வந்து நல்ல பெருசாக இருக்கும். இங்கே வந்து பூமாலெல்லாம் கோயிலுக்குள்ளர வந்து கட்டிட்டு இருந்தாங்க. அடுத்த சன்னதி பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி ஆண்டவரை பார்க்குறீங்களா, பாருங்க நம்ம அழகான முருகரை எவ்வளோ அழகாக இருக்காரு இல்லையா. ஒரு சந்நிதிக்கும் போகும்போது நம்ம தனியாக அந்த ஸ்தலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு கூட.
ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அடுத்த சன்னதி பார்த்தீங்கன்னா சுவாமி மலை. சுவாமி மலைக்கு நம்ம அந்த சுவாமியை பார்த்துருவோமா? வாங்க பார்ப்போம். சந்தன காப்பு போட்டு நம்ம சுவாமி மலை சுவாமி எவ்வளோ அழகாக இருக்காரு இல்லையா? ஒவ்வொரு கடவுளும் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த கோபுரத்தில் வந்து பாருங்கள், அழகாக வந்து அந்த வேல் இருக்குது. அப்புறம் இந்த கோபுரம் வந்து கடலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்கும். ஆனால் இது என்ட்ரன்ஸ் கிடையாது, வேறு என்ட்ரன்ஸ் இருக்கும். இவர் வந்து பார்த்திங்கன்னா யோக பைரவர். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்கு. நம்ம கடைசியாக இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம திருச்செந்தூர் முருகர் தான். திருச்செந்தூர் ஆண்டவர், அவரோட அலங்காரம் பார்க்குறீங்களா? அவர் எவ்வளோ அழகாக குட்டியாக இருப்பார் பாருங்க, அழகாக இருக்கார்ல. கடைசியாக எல்லா சன்னதியுமே பார்த்து சந்தோஷமாக வந்து சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து நான் வந்து கந்த சஷ்டி வந்து படித்தேன். நான் எந்த கோயிலுக்கெல்லாம் போகிறேனோ அந்த கோயிலையே உட்காந்து கந்த சஷ்டி படித்து முடிச்சுட்டு தான் நான் வர்றது நான். ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி மடம் அப்படின்னு சொல்லி தனியாகவே வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து உற்சவர் ஆண்டவர் வந்து இருப்பார் போல இருக்கு. இப்போ ஹாய் காட்டுறாருல்ல, இவர் வந்து எல்லா சன்னதிலையும் என்னமோ கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு சரியாக காதில் விழல, நானும் வீடியோ எடுக்கிறதுல பிஸியாக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூபரான்னு கேட்டு ஹாய் காமிச்சிட்டு போனார். கந்த சஷ்டி 5வது நாளில் அறுபடை முருகன் கோயிலுக்கு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு சன்னதியும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முருகரோட அருள் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கட்டும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப கூட்டமாக இருந்தது, சன்னதிக்குள்ளெல்லாம் வந்து சரியாக அந்த வீடியோ எடுக்க முடியல. அதனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நாளைக்கு 6வது நாள் சூரசம்ஹாரம். நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். முருகனோட அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு பார்க்கலாம்.